மாமல்லபுரத்தில் தவிக சார்பில் நடைபெறும் மகளிர் தின விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம். அரசிகள் அல்ல, இந்த சிங்க பெண்கள் அகிலமாலும் அரசிகள் என்று இந்த மேடையில் இருந்து முழக்கமிட்டு சொல்கிறோம். இளவரசி அம்மா அவர்களுக்கும் கை கடிகாரத்தை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து இவங்களும் ஒரு பொறியாளர், என்னை போல வெறும் படிப்பு மட்டுமல்ல, இந்த சமூகத்தையே சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிற பொறியாளர், மாற்று பாலினம் அல்ல சமூகத்தையே மாற்றும் பாலினம் என சொல்லக்கூடிய அளவிற்கு வேலை செய்யும் சமூக செயற்பாட்டாளர் தோழர் கிரேஸ் பானு அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். பல நூறு மாற்றுப்பாலின சகோதரிகளினுடைய வாழ்க்கையை திசையை வெளுக்க செய்த அந்த சாதனை குயிலுக்கு இதோ விருது வழங்கி கௌரவம் செய்கிறோம். வாழ்த்துக்கள் தோழர். ஒரு சில வார்த்தைகளை பகிர்கிறார் கிரேஸ் பானு அவர்கள். உலகமெங்கும் இருக்கக்கூடிய என்னுடைய கன்சோல் மைக் ஆன் பண்ணுப்பா. அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய மகளிர் உழைக்கும் பெண்கள் அத்துணை பேருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுல குறிப்பாக எங்களுக்கான அங்கீகாரம் சம உரிமை வேணும் சொல்லி திருநங்கையர் திருநம்பியர் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் இருந்து வந்த எனக்கு இப்படி ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தோழமைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம சுதந்திரமாக இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை, இவ்வளவு பெரிய ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம்னா அதுக்கு நிறைய பெண்களுடைய தியாகம் இங்கே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகும் என்றால், நான் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கருப்பின அடிமை பெண், 9 வயது குழந்தை அடிமையாக இன்னொரு நபருக்கு விற்கப்படுகிறார்கள். அப்படி விற்கப்பட்ட ஒரு அடிமை பெண்ணை அந்த வெள்ளை ஒயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒயிட் பீப்புள் ஒருத்தங்க கல்லால அடிக்கிறாங்க. அந்த கல்லு தெரியாம அந்த 9 வயது குழந்தை மேல பட்டுறது. அதனால அந்த குழந்தை எப்பவுமே கொஞ்சம் சோர்வாவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. நாம எப்பவுமே சோர்வாவே இருக்கிறோமே, நம்மள மற்ற அடிமைகளை வாங்குற மாதிரி நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பெரிய மன வருத்தத்துல, ஏன் நாம அடிமையாவே இருக்கணும், சோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வர்றதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 700 கருப்பின அடிமைகளை ஒரு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு
புலம்பெயர வைத்த உதவிய போராடிய ஹாரியட் டப்மேன் என்கின்ற கருப்பின பெண் போராளியை வெறுமனையா அவங்க அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ற போராட்டத்தை மட்டும் தொடங்கவில்லை. அடிமைகளுக்கும் ஓட்டுரிமை வேண்டும், அடிமைகளும் ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து, அடிமை பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்து அந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கி கொடுத்தார்கள். அதே போன்று நம் இந்தியாவிலே நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது ரமாபாய் அம்பேத்கர். ரமாபாய் அம்பேத்கர் வரட்டி விற்று சாணி விற்று தன்னுடைய கணவரை படிக்க வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் இறந்த போதும் தன்னுடைய கணவனை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அப்பேற்பட்ட பெண்களுடைய பங்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய மனைவி ரங்கநாயகி அம்மாள் இல்லை என்றால் இன்றைக்கு அவர் இந்த தலைவர்கள் யாருமே இல்லை. சோ இது போன்று பெண்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக கல்வியிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த வெற்றிக்கணையை தான் இன்றைக்கு நம்ம பெண்கள் அத்துணை பேரும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்று உங்களை பார்த்துதான் நாங்களும் பெண்களை போல நாங்களும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இன்னல்கள் ஏற்பட்டதோ அந்த இன்னல்களை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சார்ந்த திருநங்கையர் திருநம்பியர் சமூகத்தில். சோ இந்த சமூகத்தில் இருந்து ஒரு மாபெரும் மாற்றம் வர வேண்டும் என்றால் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், உங்களுக்கு சரிசமமாக நாங்கள் உட்கார்வதற்கு நாற்காலி வேண்டும். அந்த நாற்காலியை நீங்கள் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். சோ இது போன்ற அங்கீகாரம் அத்துணை கட்சிகளும் அத்துணை மனிதர்களும் எங்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய பார்வை மாற வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக பார்ப்போம், நேசிப்போம், மனிதநேயத்தை பரப்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி தோழர். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறியாளர் தங்க பதக்கம் வாங்கி ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய உலக நடப்புக்கு நடுவுல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனைவருக்கும் உணவு, ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு இயற்கை விவசாயியாக தன்னை மாற்றிக்கொண்ட திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது. ஆர்கானிக் விவசாயி திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் அவர்கள். அந்த கடிகாரத்தின் முட்களை போல நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் சாதனை பெண்ணாக மாற வேண்டும் என இந்த மேடையில் வாஞ்சையோடு கூறிக்கொள்கிறோம். விருதாளருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து ஒரு பீடி சுற்றும் தொழிலாளி குடும்பத்தில் பிறந்து வெறும் பீடியோடு தனது வாழ்வை முடித்துக் கொள்ளாது தன்னை தானே வடிவமைத்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வந்து சமீபத்தில் அவங்க பேசின ஒரு வீடியோ உலக வைரல். செல்வி அஸ்விதா அவர்களை கௌரவம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறது தமிழக வெற்றி கழகம். அவரை தொடர்ந்து இந்த ஊரின் பெயர் கல்வராயன் மலை. செய்திகளில் கேள்விப்படாத ஒரு ஊராக இருந்த ஒரு பின்தங்கிய பழங்குடி சமூகம் சார்ந்த அந்த கல்வராயன் மலையில் இருந்து ஒரு குழந்தை இதே மேடையில நம்ம தளபதி கல்வி விருதுகள் விழாவுக்கு வந்தாங்க. தளபதி கையால ஒரு விருது வாங்கினாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை சென்னையில் இருக்கிற ஐஐடி பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிங்கப்பெண் நம்ம வீட்டு குழந்தை ராஜேஸ்வரி.
கல்வராயன் மலையில் தொடங்கிய பயணம் இதே வேகத்தில் கல்வியில் சிறந்து இமயமலை தாண்டி பறக்க வேண்டும் என அத்தனை பேரும் நெஞ்சார வாழ்த்துவான் அந்த குழந்தைய. வாழ்த்துக்கள்மா. அடுத்த விருதாளர், இவங்களுக்கு 6 வயசு ஆகும்போது ஒரு பட்டாசு விபத்து பட்டு அந்த ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிருச்சு. வெளியில வர தயங்கி வீட்டுக்குள்ளாரையே முடங்கிட்டாங்க. அப்ப ஒரு நாள் அவங்க அப்பாவுடைய அந்த கியர் வண்டி இருக்கும் பாருங்க, அதை ஓட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம பிகில் படத்துல வர மாதிரி நான் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு உலகம் முழுக்க சிறகடித்து பறக்கிற பைக்கர் மாயா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறோம். குழுவினரையும் அழைக்கிறாங்க, கொஞ்சம் விரைவா வாங்கம்மா. அவங்க பைக்கர் மட்டும் கிடையாது, பாதுகாப்பான பயணங்களுக்கான ஒரு ட்ரெயினராகவும் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பெரிய கரவொலி கொடுத்துடலாம் பைக்கர் மாயா குழுவினருக்கு. வாழ்த்துக்கள் மாயா. வாழ்த்துக்கள்மா, நன்றி. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை பழக்கத்தை எல்லாம் எட்டி உதைத்து இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கக்கூடிய கால்பந்தாட்டத்தில் பெண்களும் வரணும் என்பதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கால்பந்து பயிற்சியாளர் தமீம் முனிசா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். ஃபுட்பால் கோச் தமீம் முனிசா. வாழ்த்துக்குமா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் நீடித்திருக்கட்டும். நன்றி. ஊடகங்களில் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி விருந்தாளர்களை மடக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்குக்கு நடுவுல வந்த விருந்தாளர்களின் திறமையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல தேர்ந்த ஊடக பணிக்காக ஊடகவியலாளர் சோபனா அவர்களை கௌரவம் செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழக வெற்றி கழகம். நன்றிமா, அனைவருக்கும் நன்றி, அனைத்து விருதாளர்களுக்கும் நன்றி. அமரலாம், அமருங்க. இந்த மேடை நாம் உற்று நோக்க வேண்டிய மேடை. பல தடைகளை தாண்டி பல முயற்சிக்கு பிறகுதான் இந்த சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் நம்ம வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த அத்தனை சிங்க பெண்களுக்கும் ஒரு பெரிய அன்பை கைத்தட்டல் பூச்செண்டுகளாக நாங்கள் தருகிறோம். உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நஞ்சிலா உணவிற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஆர்கானிக் இயற்கை விவசாயி அன்பு சகோ அர்ச்சனா அவர்களை அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்க நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனா ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற உணவுல வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்ல டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டில இருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா இன்ஜினியரிங் படிச்சோம், ஆனா இன்னைக்கு விவசாயம் செய்யறப்போ என்ன புரிதல் பெருசா வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃபியூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால இன்னைக்கு வந்து பாதுகாப்பா கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சா மட்டுமே நம்ம ஃபியூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்க எல்லாரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மைண்ட்ல வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம், அப்படிதான் இருக்கும். கூகுள்ல போய் நீங்க தேடினா கூட போட்டோல வந்து அப்படிதான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனா சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியால கூட 70% மேல பெண்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாத்து நடதா இருக்கலாம். ஆனா ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்றோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது உண்மை. பட் இப்ப நம்ம மீட் எடுக்கல அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பரா எல்லா வேலையும் பார்க்குது, ஆனா இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏஐ பண்ணாது. நம்மளோட பிரியாணியை ஏஐயால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சாப்பாடு எதுவும் இன்னும் வரல. பட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இளைஞர்களால இதை மாற்ற முடியும். 40-50 வருஷம் பண்ண டேமேஜ இன்னைக்கு நான் செய்யற நிறுவனம் பேரு மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். என் கூட பாலா, என் டீமேட் கூட வந்திருக்காரு. சோ நாங்க இளைஞர்கள் எல்லா மாவட்டத்திலயும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, விவசாயத்தை மீட்டெடுக்கிற பணியில இருக்கிறோம். தொலைஞ்சு போன நிறைய உணவுகள் இருக்கு. இப்ப அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,10,000 வெரைட்டி அரிசி இந்தியால இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கேட்டா 1000 கூட கிடையாது. சோ நம்ம உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை நாங்க வந்து எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு எடுத்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமா சாப்பிட்டீங்க, விவசாயிகிட்ட நேரடியா பொருள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்க வாங்குறது வெறும் உணவு மட்டும் இல்ல, அவங்க நம்பிக்கைக்கு அது பெரிய ஒரு பெரிய முதலீடு. சோ உங்க ஹெல்த்துக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னா உங்க சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க சாப்பிடுறது அடுத்து வரும் சந்ததியருக்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. சோ எல்லாருமே நஞ்சலா உணவை நோக்கி போங்க. இளைஞர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகைன். மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. அவங்க சொன்னதை போல நல்ல உணவா வாங்குவோம், நஞ்சில்லா உணவா வாங்கி விவசாயிகளிட்ட இருந்தே நேரடியா வாங்குவோம்.